வியூவர்ஸ், வீட்லயே உருவாக்கப்பட்ட ரொம்பவும் புத்திசாலித்தனமான 7 கண்டுபிடிப்புகளை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் பார்க்க வேற லெவல்ல இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பார்க்கறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது ஐஸ் ஸ்கேட்டிங் ஷூ. ஜெர்மனி யூடியூபர்களான ஹபி ஹேபன் நாச்சுங்கிற இவங்க ரெண்டு பேரும் நார்மலான ஐஸ் ஸ்கேட்டிங் ஷூல மரத்தை கட் பண்ற இந்த ரேசர் மோட்டார்களை செட் பண்ணி இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஷூவை உருவாக்கி அசத்தி இருக்காங்க. இந்த ஷூல இருக்கிற இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணும்போது கால் எல்லாம் பயங்கரமா ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனா இந்த மோட்டார் ஓடும்போது இதுல இருந்து வெளியாகிற ஹீட்டையும் இந்த ஷூக்குள்ள போற மாதிரி செட் பண்ணிருக்காங்க. இதனால கால் ஃப்ரீஸ் ஆகாம எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஐஸ்ல ஜாலியா ஸ்கேட்டிங் பண்ணலாமா. இது கூட பரவாயில்லைங்க. இந்த பழைய பாத்ரூம் டப்பையே சூப்பரான ஆஃப் ரோட் வண்டியா மாத்தி வச்சிருக்காங்க. சாதாரண பழைய பாத்ரூம் டப்புக்கு 4 டயரையும் ஒரு இன்ஜினையும் செட் பண்ணி சூப்பரான ஆஃப் ரோட் வண்டியா மாத்தி வச்சிருக்காங்க. இந்த வீடியோல பாருங்க, உண்மையிலேயே இந்த பாத்ரூம் டப்ப ஆஃப் ரோட் வண்டி மாதிரியே சூப்பரா ஓட்டி காட்டுறாங்க. அடுத்தது ஸ்டீம் பைக். ரஷ்யன் யூடியூபரான லியோகாங்கிற இவரு தண்ணி மூலமா ஓடுற மாதிரி சூப்பரான இந்த ஸ்டீம் பைக்கை உருவாக்கி இருக்காரு. பெட்ரோல் விக்கிற விலைக்கு நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரி ஸ்டீம் பைக் கிடைச்சா நல்லா இருக்கும். ஜாலியா தண்ணி ஊத்தியே எவ்வளவு தூரம் வேணும்னாலும் இந்த பைக்கை ஓட்டிட்டு போகலாம். இதே மாதிரி இவரை பாருங்க, இவர்கிட்ட இருக்கிற பழைய உதிரி பாகங்களை வச்சு ஒரு சூப்பரான பைக்கை உருவாக்கிட்டாரு. இந்த பைக்ல டிஸ்கோ லைட் ஸ்பீக்கர் எல்லாம் கூட செட் பண்ணி வச்சிருக்காரு. இந்த பைக்ல இருக்கிற முக்கியமான விஷயமே இந்த எக்ஸாஸ்டர் பைப் தான். இந்த பைப்பை வச்சு ரோட்ல போகும்போது ரோட்ல கிடக்கிற காஞ்சு போன இலைகள் எல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டே போகலாமா. அடுத்தது டை சைக்கிள். பிரான்ஸ்ல இருக்கிற ஆலன் பாம்ங்கிற இவரு பழைய பொருட்களை வச்சு இந்த வித்தியாசமான டை சைக்கிளை உருவாக்கி இருக்காரு. இத மோட்டார்ல ஓட்டுற மாதிரி மட்டும் இல்லாம இந்த மாதிரி பெடல் பண்ணிக்கிட்டே ஓட்டுற மாதிரியும் உருவாக்கி இருக்காரு. இந்த வண்டியை இப்படி படுத்துக்கிட்டே ஜாலியா ஓட்டலாமா. இதே மாதிரி இவர் உருவாக்கி இருக்கிற இந்த வண்டியை பாருங்க, சாதாரண ஒரு ஏர் பலூனுக்கு பின்னாடி இவங்க வீட்ல யூஸ் பண்ற தண்ணி மோட்டாரை செட் பண்ணி தரையிலயும் தண்ணியிலயும் போற மாதிரி இந்த வண்டியை சூப்பரா உருவாக்கி இருக்காரு. ரஷ்யாவுல பனிக்காலங்கள்ல ரோடு முழுக்க பனியா இருக்குங்கிறதுனால இந்த வண்டியை பனியிலயும் ஓட்டுற மாதிரி உருவாக்கி இருக்காரு. இதே மாதிரி அமெரிக்கால இருக்கிற டீன் நேலுங்கிற இவரு நார்மலான தண்ணி போட்ல பவர்ஃபுல்லான இந்த மோட்டாரை செட் பண்ணி ஃபிளைட் மாதிரி சூப்பரா பறக்கவே செய்யறாரு. சும்மா இத விளையாட்டுக்காக மட்டும் உருவாக்காம உண்மையிலேயே எதிர்காலத்துல தண்ணியில ஓட்டுற மாதிரியும் பறக்கிற மாதிரியும் ஒரு வித்தியாசமான வண்டியை உருவாக்கணுங்கிறதுக்காகவே இந்த வண்டியை ஸ்பெஷலா உருவாக்குனாராம். இந்த வண்டியை உருவாக்குனது மட்டும் இல்லாம இந்த வண்டியிலேயே ஏகப்பட்ட கடல் பகுதியில பறந்தும் காட்டியிருக்காரு. எமர்ஜென்சியான டைம்ல இந்த வண்டியை தரையிலயும் லேண்ட் பண்ணலாமா. இப்படி இவர் சும்மா டெஸ்டிங்காக ஓட்டிக்கிட்டு இருக்கிற இந்த வண்டியில சில மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணி ரொம்ப சீக்கிரமே கமர்ஷியலாவே இந்த வண்டியை விற்க போறாராம். அடுத்தது ஸ்லாப் அலாரம். இந்த மாதிரி ஒரு அலாரத்தை பார்த்திருக்கவே மாட்டீங்க. இந்த அலாரத்துல டைமை செட் பண்ணி வச்சுட்டா காலையில இந்த அலாரம் நம்மள அடிச்சுதான் எழுப்பும். இதே மாதிரி இவர் செட் பண்ணி வச்சிருக்கிற அலாரத்தை பாருங்க, இவர் பையனை காலையில ஸ்கூலுக்கு போறதுக்கு எழுப்புனா பெட்ல இருந்து எழுந்திருக்க மாட்டேங்கிறான்னு பெட்டுக்கு கீழே ட்ரில் மிஷின் மூலமா வேகமா ஷேக் ஆகுற மாதிரி ஒரு மோட்டரை செட் பண்ணி வச்சிருக்காரு. இதனால அலாரம் அடிக்கும் போது இந்த பெட் பயங்கரமா ஷேக் ஆகி இந்த பையனை பெட்ல இருந்து இந்த அலாரமே கீழே தள்ளி விட்டுருது. அடுத்தது லேசி இன்வென்ஷன். பயங்கரமான சோம்பேறிகளுக்காகவே உருவாக்கப்பட்ட பொருட்களை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வாயை துடைக்கிற டிஷ்யூ பேப்பரையே ஒரு கேப் மாதிரி செஞ்சு இவர் தலையில மாட்டிக்கிட்டு வாயை துடைச்சிட்டு இருக்காரு. சுகரையும் டீயையும் மிக்ஸ் பண்றதுக்காக இவ்வளவு பெரிய மிஷினை செஞ்சு வச்சிருக்காரு. புக் படிக்கும் போது பேப்பரை திருப்புறதுக்கு கூட இந்த பையன் ஒரு மிஷினை செஞ்சு வச்சிருக்கான். இந்த பட்டனை ஒவ்வொரு முறை பிரஸ் பண்ணும்போதும் இந்த மிஷின் ஒவ்வொரு பேப்பரா திருப்புது. இந்த பட்டனை அமைக்கி பேப்பரை திருப்புற நேரத்துக்கு நம்ம கையாலேயே திருப்பிடலாம். சாதாரண கத்திரிக்கோல்ல கூட இந்த பையன் மோட்டரை செட் பண்ணி வச்சு பேப்பரை கட் பண்ணி காட்டுறான். இவர் சட்டியை கிண்டுற கரண்டில கூட மோட்டரை செட் பண்ணி வச்சு சட்டியை கிண்டிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு மிஷினை பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஒரு ஷூலேஸ கட்டுறதுக்காக 50,000 ரூபாய் செலவு பண்ணி இந்த மிஷினை உருவாக்கி இருக்காரு. இவர் சாதாரண விறகு அடுப்புக்கு நடுவுல காப்பர் கம்பிகளை சுத்தி 2 குண்டு பல்பையும் ஒரு மொபைலையும் சார்ஜ் போட்டு காட்டுறாரு. இந்த பொண்ணு படுத்துட்டு இருக்கும்போது ஃப்ரூட்ஸையும் ஜூஸையும் எடுத்து தரதுக்காகவே இந்த காமெடியான மிஷினை உருவாக்கி ஜாலியா படுத்துக்கிட்டே சாப்பிடுது. அடுத்தது வாட்டர் ரோட்டிசரி. கறியை கிரில் பண்ணும்போது கறி கருகிடாம இருக்கிறதுக்காக ரொம்ப நேரம் இந்த மாதிரி கையால கறியை சுத்திக்கிட்டே இருக்கணும். இதுக்காகவே வால்ட்பர்க்ங்கிற இவரு இந்த ஒரு வித்தியாசமான ரோஸ்டர் மிஷினை உருவாக்கி இருக்காரு. ஒரு சைக்கிள் வீலையும் 10 கூல் ட்ரிங்க்ஸ் டின்னையும் வச்சு இந்த ரோஸ்டர் மிஷினை உருவாக்கி இருக்காரு. இதே மாதிரி அவுட்டிங் போகும்போது கூட இந்த ஐடியாவை வச்சு வெறும் மரக்கட்டைகளாலேயே இந்த ரோஸ்டர் மிஷினை செஞ்சு ஜாலியா சிக்கனை ரோஸ்ட் பண்ணி சாப்பிடுறாரு. இது கூட பரவாயில்லைங்க. இவருக்கு இருக்கிற அறிவை பாருங்க, சூரிய ஒளியிலேயே ஒரு பார்பிக்யூ மிஷினை செஞ்சு வச்சிருக்காரு. 48 கண்ணாடி பீஸ்களை இந்த மாதிரி ஒரு இரும்பு பிளேட்ல செட் பண்ணி சூரிய ஒளி மூலமாவே இவர் சூப்பரான இந்த பார்பிக்யூ மிஷினை செஞ்சிருக்காரு. இதுல இருந்து எவ்வளவு ஹீட் வெளியில வருது பாருங்க. இவர் பிளாஸ்டிக்க காட்டினா கூட இது ஈஸியா பிளாஸ்டிக்கையே உருக வச்சிருது. வெறும் 16 நிமிஷத்திலேயே இவர் ஒரு ஆட்டு தொடியையே ஈஸியா கிரில் பண்ணி சாப்பிடுறாரு. நம்ம கடைசியா பார்க்க போறது ஹியூமன் பவர். சவுதில இருக்கிற அன்சாரிங்கிற இவரு ஆடிக்காரையே சைக்கிள் மாதிரி பெடலிங் பண்ணிக்கிட்டே ஓட்டுற மாதிரி வித்தியாசமா உருவாக்கி இருக்காரு. அதாவது
இந்த கார் பெட்ரோலையும் ஓடும். பெட்ரோல் இல்லாத நேரங்கள்லயும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கிற நேரங்கள்லயும் இந்த காரை சைக்கிள் மாதிரி பெடல் பண்ணிக்கிட்டே ஓட்டலாமா. இதே மாதிரி ஜெர்மனில இருக்கிற இவங்க 4 பேரும் சைக்கிள் மாதிரி பெடல் பண்ணிக்கிட்டே ஓட்டுற இந்த சப்மரீனையும் உருவாக்கி இருக்காங்க. இதுக்குள்ள ஒரு ஆள் மட்டும் உட்கார்ந்துகிட்டு சைக்கிள் மாதிரி பெடல் பண்ணிக்கிட்டே தண்ணிக்கடியில 200 ஃபீட் ஆழம் வரைக்கும் போகலாமா. இவரை பாருங்க, பெடல் பண்ணிக்கிட்டே ஓட்டுற இந்த சூப்பரான வண்டியை உருவாக்கி இருக்காரு. இந்த வண்டி அதிகபட்சமா 31 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போகுது. இதே மாதிரி டெக்சாஸ்ல இருக்கிற இந்த யூடியூபர் டூரிஸ்டுகளை அட்ராக்ட் பண்றதுக்காகவே இந்த மாதிரி பெடல் பண்ணிக்கிட்டே ஓட்டுற இந்த வித்தியாசமான வண்டியை உருவாக்கி இருக்காரு. இதுல 15 பேர் ஒரே நேரத்துல போக முடியும். இவரை பாருங்க, குழந்தைகளுக்காகவே பெடல் பண்ணிக்கிட்டே ஓட்டுற இந்த டம்ப் ட்ரக்கை உருவாக்கி இருக்காரு. இத குழந்தைகள் பெடல் பண்ணிக்கிட்டே ஜாலியா விளையாடுற மாதிரி உருவாக்கி இருக்காரு. இதெல்லாம் விட நியூசிலாந்துல இருக்கிற சைமன்ங்கிற இவரு கையால பெடல் பண்ணிக்கிட்டே ஓட்டுற இந்த பெரிய போட்டையே உருவாக்கி இருக்காரு. இந்த போட்ல இருக்கிற சூப்பரான விஷயம் என்னன்னா, இந்த போட் தண்ணிக்குள்ள முழுகவே செய்யாதாம். இந்த போட்டை எப்படி திருப்பினாலும் தானாவே ரொட்டேட் ஆகி மறுபடியும் கரெக்டான பொசிஷனுக்கே வந்துடுமா. ஃப்ளையிங் அம்ப்ரெல்லா. மழை பெய்யும் போது கொடைய கையில பிடிச்சிட்டு போறது கஷ்டமா இருக்குங்கிறதுனாலயே பிரான்ஸ்ல இருக்கிற மௌலாங்கிற இவரே இந்த பறக்கிற கொடைய உருவாக்கி இருக்காரு. இவர் ஒரு ஃபேமஸான மேஜிஷியன். ஸ்டேஜ்ல இவர் கொடைகளை வச்சு நிறைய மேஜிக்களை பண்ணுவாராம். அந்த மாதிரி கொடைகளை வச்சு மேஜிக் பண்ணும்போதுதான் இவருக்கு இந்த பறக்கிற கொடைய தயாரிக்கணுங்கிற ஐடியா வந்திருக்கு. இந்த கொடைய நம்ம மொபைல் மூலமாவே ஆபரேட் பண்ணலாம். இந்த ஃபாலோ மீ மோட ஆன் பண்ணி மொபைலை நம்ம பாக்கெட்ல வச்சுட்டா போதும். நம்ம எங்க போனாலும் இந்த கொடை நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும். ஆன்லைன்ல இந்த கொடைய $275, இந்திய மதிப்புக்கு 22,785 ரூபாய்க்கு விக்கிறாங்க. அடுத்தது எலக்ட்ரிக் சாப்ஸ்டிக்ஸ். ஜப்பான்ல இருக்கிற ஹோமை மியாஷிதாங்கிற இவரு தான் இந்த எலக்ட்ரிக் சாப்ஸ்டிக்ஸை உருவாக்கி இருக்காரு. மனிதர்கள் ஒரு நாளைக்கு 500 மில்லிகிராமுக்கு மேல உப்பு சாப்பிட்டாலே பிளட் பிரஷர், ஹார்ட் அட்டாக், தைராய்டுன்னு நம்ம உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இந்த டிவைஸை கையில மாட்டிக்கிட்டு இந்த சாப்ஸ்டிக்ஸ் மூலமா நம்ம உணவுகளை சாப்பிட்டா நம்ம தினமும் எவ்வளவு உப்புகளை சாப்பிடுறோங்கிற அளவை இந்த டிவைஸ் சொல்லிடுமா. முக்கியமா வயசானவங்க தினமும் எவ்வளவு உப்பு சாப்பிடுறாங்கங்கறத கண்காணிக்க தான் இந்த எலக்ட்ரிக் சாப்ஸ்டிக்கையே உருவாக்கி இருக்காங்க. ஆன்லைன்ல இதோட விலை $150, இந்திய மதிப்புக்கு 12,443 ரூபாய்க்கு விக்கிறாங்க. அடுத்தது பைக் ட்ரெஸ். பைக் ஆக்சிடென்ட்கள்ல இருந்து பைக் ஓட்டுறவங்களை காப்பாத்துறதுக்காகவே இந்த ஏர் பேக் ட்ரெஸ் உருவாக்கி இருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பைக்ல உட்காரும்போது இதுல இருக்கிற ரோப்பை பைக்கோட கனெக்ட் பண்ணிட்டா பைக்ல இருந்து கீழே விழும்போது இந்த ரோப் ட்ரெஸ்ல உள்ள ஏர் பேக்கை ஓபன் பண்ணி நமக்கு அடிபடாம காப்பாத்தும். அதுலயும் இந்த ஏர் பேக் ட்ரெஸ்ஸை நம்ம எல்லா ட்ரெஸ்ஸுக்கு மேலயும் போட்டுக்கலாம். எத்தனை முறை வேணாலும் நம்ம ஏரை ஃபில் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல இந்த ஏர் பேக் ட்ரெஸ் 35,536 ரூபாய்க்கு விக்கிறாங்க. அடுத்தது ஃபுட் எலிவேட்டர். கொரோனா வந்த டைம்ல தான் தாய்லாந்துல உள்ள சி கான் ஸ்கொயர் மால்ல இந்த ஃபுட் எலிவேட்டரை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. லிஃப்டோட கதவை திறக்கிறதுல இருந்து நம்ம எந்த ஃப்ளோருக்கு போணும்ங்கறது கூட காலாலேயே பிரஸ் பண்ணலாம். இது கூட பரவாயில்லைங்க. இந்த மாதிரி ஒரு மாஸ்க பாத்துக்கவே மாட்டீங்க. கொரோனா டைம்ல வெளியில போகும்போது நமக்கு தேவையான டீ, காஃபி, ஜூஸ்னு எதை வேணும்னாலும் இந்த மாஸ்க்குள்ள ஊத்தி அதை ஜாலியா குடிச்சிட்டே போகலாம். இதெல்லாம் விட இந்த ரப்பர் ஃபிங்கரை பாருங்க. கொரோனா டைம்ல வெளியில உள்ள எந்த பட்டன்களையும் டச் பண்ண கூடாதுங்கிறதுக்காகவே இந்த ரப்பர் ஃபிங்கரை உருவாக்கி இருக்காங்க. ஆன்லைன்ல இந்த ஒரு ரப்பர் ஃபிங்கரை 1143 ரூபாய்க்கு விக்கிறாங்க. அதுலயும் கொரோனா டைம்ல மக்கள் இந்த ரப்பர் ஃபிங்கரை போட்டி போட்டுக்கிட்டு வாங்கி இருக்காங்க. அடுத்தது லைட் வீல்ஸ். இந்த மாதிரி ஒரு சைக்கிள் டயரை பாத்துக்கவே மாட்டீங்க. நம்ம மொபைல் மூலமாவே இந்த சைக்கிள் டயரோட கலர்களை மாத்திக்கிட்டே இருக்கலாம். நைட் டைம்ல சைக்கிள் ஓட்டுறவங்களுடைய சேஃப்டிக்காக தான் இந்த லைட் டயரை உருவாக்கி இருக்காங்க. இதே மாதிரி நைட் டைம்ல ஹைவேஸ்ல சைக்கிள் ஓட்டிட்டு போறவங்களுக்காகவே இந்த சூப்பரான சைக்கிள் லைட்டை உருவாக்கி இருக்காங்க. நம்ம சைக்கிளை ஓட்டிக்கிட்டு போகும்போது இது நம்ம முதுகுல சைக்கிள் சிம்பிள லைட்டா அடிக்கும். பிரேக் அடிச்சா ஸ்டாப்னு காட்டும். சைக்கிளை திருப்பினா நம்ம கையில உள்ள கிளவுஸையும் நம்ம முதுகுலையும் நம்ம எந்த பக்கம் சைக்கிளை திருப்புறோமோ அந்த சைட சிம்பிளா லைட்ல காட்டும். இதனால ஹைவேஸ்ல சைக்கிள்ல போகும்போது பின்னாடி வேகமா வரவங்க தூரத்துல இருந்தே முன்னாடி சைக்கிள் போறத தெரிஞ்சுப்பாங்க. ஆன்லைன்ல இந்த லைட்டையும் கிளவுஸையும் இந்திய மதிப்புக்கு 8,000 ரூபாய்க்கு விக்கிறாங்க. அடுத்தது டாட்டோ பிரிண்ட். இப்ப எல்லாருமே அவங்க உடம்புல ஏதாவது ஒரு டாட்டோவை போட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி டாட்டோ பிரியர்களுக்காகவே இந்த பிரிங்கர் டிவைஸை உருவாக்கி இருக்காங்க. இந்த பிரிங்கர் மிஷினை வச்சு நம்மளே நமக்கு பிடிச்ச டாட்டோவை ஈஸியா போட்டுக்கலாம். பிளாக் டாட்டோ, கலர் டாட்டோன்னு நமக்கு எந்த டிசைன்ல டாட்டோ வேணுமோ அதை மொபைல்ல செட் பண்ணி பிரிண்ட்னு கொடுத்தா இது உடனே நம்ம உடம்புல டெம்பரரி டாட்டோவா பிரிண்ட் பண்ணிடும். தண்ணி பட்டாலும் இந்த டாட்டோ அழியாது. நம்ம எப்போ டாட்டோவை அழிக்கணும்னு நினைக்கிறோமோ அப்ப இது கூட வர ரிமூவரை வச்சு இந்த டாட்டோவை அழிச்சுக்கலாம். ஆன்லைன்ல இந்த பிரிண்டர் டாட்டோ மிஷினை $319, இந்திய மதிப்புக்கு 26,481 ரூபாய்க்கு விக்கிறாங்க. அடுத்தது மஸ்கிட்டோ ஸ்டிக்கர். கொசு கிட்ட கடி வாங்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. உலகம் முழுக்க மனிதர்களுக்கு அதிகமான நோய்களை பரப்புறதே இந்த சின்ன கொசு தான். நம்ம யூஸ் பண்ற எல்லா கொசு மருந்துகள்லயும் அதிகமான டாக்ஸிக் இருக்கு. இதனால கொசு மருந்து அதிகமா பயன்படுத்துறதும் நம்ம உடம்புக்கு கெடுதிதான். கொசுகள் கிட்ட இருந்து ஈஸியா தப்பிக்கிறதுக்காகவே இந்த கைட் ஸ்டிக்கரை உருவாக்கி இருக்காங்க. இந்த ஸ்டிக்கரை நம்ம ட்ரெஸ்ல ஒட்டிக்கிட்டா 72 மணி நேரத்துக்கு நம்ம கிட்ட ஒரு கொசு கூட வராதாம். இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கே தெரியும் இந்த ஸ்டிக்கர் கிட்ட ஒரு கொசு கூட வரல. ஆன்லைன்ல 12 ஸ்டிக்கர்ஸ் உள்ள இந்த பாக்ஸை 400 ரூபாய்க்கு விக்கிறாங்க. அடுத்தது வாட்டர் ஃபார்மிங். பொதுவா விவசாயம் பண்றதுக்கு பெரிய நிலம் வேணும். ஆனா இந்த வாட்டர் ஃபார்மிங் ஷீட்டை வச்சு தண்ணிக்கு மேலேயே சூப்பரா விவசாயம் பண்ணலாம். காய்கறிகள், கீரைகள்ல இருந்து பூச்செடிகளை கூட இந்த மாதிரி சூப்பரா தண்ணிக்கு மேல
மேலேயே வளர்க்கலாம். அதுலயும் இந்த மாதிரி தண்ணிக்கு மேல செடிகளை வளர்க்கும் போது நம்ம டைமுக்கு டைம் தண்ணி விட வேண்டிய அவசியமே இல்லையா. இந்த ஷீட்டுக்கு அடியில இருக்கிற பைப்புகள் மூலமாவே இந்த செடிக்கு தேவையான தண்ணியை இந்த ஷீட்டே பைப் வழியா கீழே உள்ள தண்ணியை எடுத்து செடிகளுக்கு விடுமா. ஓகே வியூவர்ஸ், இதுல எந்த கண்டுபிடிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனோ அடுத்து எதை பத்தி வீடியோ பண்ணலாமோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.